ஒரு வனவிலங்கு பூங்கா, ஒரு குருவி வந்து விழுந்துருச்சு, ஒரு கொரில்லாவை நோக்கி வருது, பார்வையாளர்கள்லாம் பதட்டப்படுறாங்க. கொரில்லா பிச்சு திங்க போறான்னு நினைக்கும் போது குருவி எடுத்து இந்த முரட்டு கையில ஒரு சொட்டு தண்ணியா எடுத்து இந்த குருவிக்கு கொடுத்து காப்பாத்துது. இப்ப மனுஷங்க வராங்க குருவியை வந்து கொரில்லாட்ட இருந்து காப்பாத்துறது. இது அவங்க நம்பல, போகலான்னு விரட்டி விட்டு இது சரி பண்ணி வானத்துல பறக்க விட்டுருச்சு. இப்ப இந்த மனிதாபிமானம் மனுஷன்ட்ட இருக்கானா இல்ல. வெனிசுலா நாட்டு அதிபர் அவர் நாட்டு திண்ணையில சிவனேன்னு படுத்திருந்தவரை எண்ணெய் ஆட்டையை போடுறதுக்கா நைட்டா புகுந்து 40 மிலிட்டரின்ஸை கொன்னு அவர் தூக்கிட்டு போயிடுச்சு அமெரிக்கா. ஏங்க தூக்கிட்டு போனீங்கன்னா அவரு சட்டவிரோதமா போதைப் பொருளாம் கடத்துறாரு. சரி அப்படின்னா கடத்தணும்னு படி இல்ல அதிபரத்தையே நாங்க படிப்போம். சரி அப்ப அவர் நாட்டுல வச்சு விசாரி. ஏங்க எங்க நாட்டுல தான் வச்சு விசாரிப்போம். இவங்க நாட்டுல கொண்டு போய் நியூயார்க்ல இன்னைக்கு அவரை வந்து நீதிபதி முன்னாடி நிப்பாட்டிட்டாங்க. எப்படி வெனிசுலால இருந்து அவரை புடிச்சிட்டு போய் அவங்க நாட்டுல வச்சு அவருக்கு நீதி கொடுக்க. சரி இப்ப நீதி தானே தேவைன்னா இல்ல அங்க இருக்கிற எண்ணெய் எல்லாமே நாங்க தான் ஹேண்டில் பண்ணுவோங்கிறாரு ட்ரம்ப். ஏய் எண்ணெயை திருடுறதுக்கு தான் திருடிட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்ப வெனிசுலா நாட்டு மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் போர்க்கொடி தூக்கி கத்துறாங்க, இன்னொரு பக்கம் அமெரிக்கால இருக்கிற வெனிசுலா மக்கள் அதை வந்து கொண்டாட செய்யறாங்க. இப்ப இதெல்லாம் நான் ஏன்டா தெரிஞ்சுக்கணும் நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் அல்லது போராட்டத்தை யாரோ ஒரு அதிகார வர்க்கத்தில் இருக்கிற நிகழ்த்துறான்னா அதோடைய காரணம் என்னன்னு அவன் சொல்றதுதான் காரணமா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப யாருமே அமெரிக்காவை கேட்க முடியல. வெனிசுலா நாட்டு அதிபர் அங்கே கிடக்குறாரு. இப்ப மக்கள் தேர்ந்தெடுத்து தான் ஒரு அதிபரை உருவாக்குறாங்க. இப்ப ஒருவேளை அவர் தப்பு பண்ணியிருந்தாலும் அவர் அமெரிக்கா தூக்கிட்டு போனா அடுத்த அதிபரை மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். என்ன செய்யறது அந்த அதிபர் தான் முடிவெடுக்கணும். அமெரிக்கா நாங்க தான் முடிவெடுப்போம், நீ யாரா என் நாட்டுல முடிவெடுக்குன்னு கேட்கறதுக்கு உலக நாட்டுல இருக்கிற எல்லாரும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, யாரால எதுவும் செய்ய முடியல. அதனால அதிகார வர்க்கம் என்ன செய்யுதுங்கிறத அடிப்படையில் இருக்க நாம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது வெனிசுலாலே அமெரிக்கால மட்டும் நடக்கல, நம்ம ஊர்லயே அங்கங்க நடந்துகிட்டு இருக்கு. இது எதுக்கு நம்ம எனக்குன்னு கேட்டீங்கன்னா, விளாடிமிர் லெனின் ரொம்ப தெளிவா சொல்றாரு, if you do not interference in politics will eventually interfere in your life.